லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஓம் சக்தி பராசக்தி 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 மதுரா, சக்தி மதுரா மதுரா, ஆதிரா எழுந்திருமா. மதுரா, ஆதிரா எழுந்திரு. கண்ணை திறந்து பாருமா. ஆதிரா ஆதிரா மதுரா, மதுரா, கண்ணை தர. மதுரா, என்னாச்சு? ஆதிரா கண்ணை திறந்து பாருமா. ஆதிரா மடி எழுந்திருமா. குழந்தைக்காக நானும் வேண்டுதல் வச்சிருக்கேன். நானும் தீ மிதிக்கிறேன். என்னங்க இது? குழந்தை நம்மளோடதுங்க. நாம தான் இதெல்லாம் பண்ணணும். தயவு செஞ்சு இதை இப்படியே நிறுத்திருக்க. மதுரா, நீ தீ மிதிக்க வேண்டாம். சொன்னா கேளு. என்னங்க எங்க சொல்றத கேளுங்க. மதுரா, உனக்கு இன்னும் புரியலையா? எனக்கு புரியுதுங்க. அதே நேரத்துல நீங்களும் புரிஞ்சுக்கணும். ஊருக்காக, ஊர்ல இருக்கிறவங்களுக்காக, நமக்காக, நம்ம குழந்தைக்காகவாவது நம்ம செஞ்சுதாங்க ஆகணும். ஆதிரா, உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்க, அவமானப்படுத்திருக்க. உன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு மட்டம் தட்ட முடியுமோ அத்தனையும் பண்ணிருக்க.
உனக்கு வலிக்கும்னு தெரிஞ்சும் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிருக்க. ஆனா நீ எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு பொறுமையா தான் இருந்த. பொறுப்பா என் குழந்தையும் பாத்துக்கிட்ட. என்னோட அனுபவம், படிப்பு, பதவி எதுவுமே பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு ஆதிரா. உன்னை இத்தனை நாளா புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா இருந்துட்ட. தங்கத்தை போய் தகரமா நினைச்சு நீ உதாசீனப்படுத்திட்ட. இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். கடந்து போன நாளுக்கும் சேர்த்து மொத்தமா உன் மேல பாசம் வைக்க போற. இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் உன் மேல அன்பை கொட்ட போற. நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தினமும் ஞாபகப்படுத்திட்டே இருப்ப. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உன் கண்ணை பார்த்து சொல்லணும்னு ஆசையா இருக்காதீரா. அப்ப நீ வெக்கப்படுவல்ல, அதை நான் ரசிக்கணும். என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு. நல்லது, கெட்டது, துக்கம், துரோகம்னு எல்லாத்தையும் வரிசையா அனுபவிச்சிட்டேன். ஆனா அது அத்தனையும் உன்னை அடையறதுக்கான வழின்னு இப்பதான் எனக்கு தெரியுது. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் தாண்டி வரலாம். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் ஆதிரா. நீ என்னோட ஆதிரா. ஐயோ, என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்ல ஆதிரா, ரிலாக்ஸா நீ தூங்கு. சாரிங்க, தொந்தரவு பண்ணிட்டேனா? சச்சா, அப்படிலாம் இல்ல. என்னாச்சு ஆதிரா? படுத்துக்க. என்ன ஆதிரா? நான் ரெஸ்ட் ரூம் போனோங்க. இதுக்கு எதுக்கு தாங்கிட்டு இருக்க? சரி வா. ஆதிரா, ஒரு நிமிஷம். வலி இருக்கா? இல்லங்க. நீ உண்மையை சொல்ல மாட்டேங்கிற. எரிச்சல் இருக்குன்னு நினைக்கிறேன். தீ புண் எரியாம இருக்காது. அப்படிலாம் சொல்லாதீங்க. தீ மிதிச்சதுக்கு அப்புறம் வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது. அது சாமிக்கு பிடிக்காது. மருந்து போட்டு விட்டா எரிச்சல் குறைஞ்சிருக்குமே. ஐயோ, எதுக்குங்க மருந்து போட்டு விட்டீங்க? அது தானாவே சரியா இருக்குமே. சரி விடு, என்னோட திருப்திக்காக போட்டு விட்டேன்னு நினைச்சுக்கோ. அப்புறம் சாமி ஏதாவது தண்டனை கொடுத்தா எனக்கு கொடுக்கட்டும். அப்படிலாம் சொல்லாதீங்க. தீ மிதிச்சு அடுத்த நாள் வரைக்கும் சாமி நம்ம கூடவே நிக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன கேட்டாலும் அது வரமா கொடுத்துருமா? சரி வா. பார்த்து வா. சரி, நீ படுத்துக்க. ரெஸ்ட் எடு. சரி, நான் மருந்து போட்டு விடுறேன். வேண்டாம் வேண்டாம்.
அகிலா அகிலா சீக்கிரம் கதவை தரடா. டேய் அம்மா சீக்கிரம் கதவை தர. அகிலா எப்படி நேரம்டா அம்மா திறக்கிறதுக்கு? என்னம்மா படிச்சு படிச்சு சொன்னேன், ஏதாச்சும் காதல வாங்குனியா? இப்ப பாரு, வெளியில தலை காட்ட முடியாம அங்க எங்கன்னு வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையாடா? இப்படி எல்லாம் நீ கஷ்டப்படுறதுக்கா நான் தவ மருந்து உன்னை பெத்தேன்? அம்மா விடுங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். எப்படிடா சரியாகும்? திருமாறன் உன்னை ஒளிச்சு கட்டணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் உன்னை சும்மா விட்டுருவானா? அம்மா அதுக்கெல்லாம் பயந்தா நம்ம செய்ய ஆசைப்பட்டதா செய்ய முடியாதும்மா. அவன் என்ன பெரியவன் மாதிரி வீட்டுக்குள்ள போந்து மிரட்டுறான்? அதிகாரம் இருந்தா என்ன வேணா பண்ணுவானா? நான் நினைச்சது மட்டும் நடந்திருந்துச்சு, இந்நேரம் அவன் தொப்பி எகிரி இருக்கும். 1000 தான் இருந்தாலும் அவன் கவர்மெண்ட் வேலைக்காரன்டா. அவனுக்கு அரசாங்கம் பக்க பலமா இருக்கு. உனக்கு யாரா இருக்கா? உன்னால என்னடா பண்ண முடியும்? என்னால என்ன பண்ண முடியும்னு செஞ்சு காட்டுறேன். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பத்தின கவலையை விட்டுட்டு நீங்க தைரியமா இருங்கம்மா. அம்மா என்னை விட நீங்க தான் எச்சரிக்கையா இருக்கணும். உங்க மூலமா என்ன மடக்கிறதுக்கு என்ன வேணாலும் ட்ரை பண்ணுவாங்க. இத பாருங்க, நீங்க என்ன பார்த்ததை மறந்துருங்க. எப்போ இருக்கிற மாதிரி இருங்க, சரியா? இவளை என்னைக்கு தொலைச்சு தலை முழுகிறியோ அன்னைக்கு தான் உனக்கு நல்ல காலம் பிறக்கும். ஏய் சாரு, என்ன ஆச்சு? நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன் அகிலா. நடக்க முடியல. சரி இரு, நானே வரேன். சாரு பார்த்து பத்திரம். அம்மா அவளை பக்கத்துல வச்சுட்டு ஏமா அப்படி பேசுறீங்க? உண்மையை தாண்டா பேசுறேன். அவளால தான் நீ இப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. அம்மா சாருமதி தங்க முட்டை கொடுக்கிற வாத்து. அவளை பத்திரமா பாத்துக்கிட்டோம்னா என்னைக்கா இருந்தாலும் நமக்கு பலன் கிடைக்குமா? நானும் ஆசைப்பட்டதுதான், இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக ஒன்றரை வாழ்க்கைய பணைய வைக்க முடியாது. அகிலா, இப்பவும் காலம் கடந்து போயிடல. அவளை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடு. ஹாஸ்டல் ஆசிரமம் மாதிரி எங்கேயாச்சும் கொண்டு போய் தள்ளிடு. எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு திரும்பவும் நீ வீட்டுக்கு வந்துடுறா. நல்ல வரதட்சணையோட அருமையான பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன். நீ சந்தோஷமா இருடா. அம்மா நான் வேற ஒரு பிளான்ல இருக்கேம்மா. நினைச்சப்பெல்லாம் அப்படி ஜம்ப் ஆக முடியாது. இங்க பாருங்க, என்ன நம்புங்க. நான் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்துல கரெக்டா செஞ்சு முடிப்பேன். எனக்கு என்னவோ நீ பண்றதெல்லாம் சரியா இல்ல. மரத்தை வெறுங்கையால உடைக்கிறேன்னு சொல்ற. ஆகிற காரியமா இது? யோசி செய். அம்மா நீங்க முதல்ல கிளம்புங்க. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டாலே டென்ஷன் ஆகுது. ஆமா, நல்லது சொன்னா டென்ஷன் ஆகத்தான் செய்யும். என்னமோ பண்ணி தோலை. உன்னால எனக்கு தான் ரத்த கொதிப்பு வரப்போகுது. நான் கிளம்புறேன். அம்மா காசு கொடுத்துட்டு போமா. இந்தா. அம்மா வந்த வழியா திரும்ப போகாதீங்க, சுத்து வழியில போங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீ சூதானமா இரு. அதிரா, என்னங்க? நான் டியூட்டிக்கு போயிட்டு வரேன். சரிங்க, பார்த்து பத்திரமா சரி. போயிட்டு வாங்க. பாய். திருமாரா, சொல்லுங்கம்மா. நான் உனக்காக தான் நகையை எடுத்தேன். அந்த காரணத்தை வச்சு உனக்கு பிடிக்காதவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்திடலான்னு நினைச்சேன். ஒரு அம்மா மகனோட சந்தோஷத்துக்காக எதை வேணாலும் பண்ணுவா திருமாரா. அதுதான் நானும் பண்ணேன். நடந்ததை விடுங்கம்மா. இனிமேலாவது ஆதிரா கிட்ட நல்லபடியா நடந்துக்கோங்க. அவளை ஏத்துக்கோங்கம்மா. நீ எதை வேணாலும் சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். உனக்கு இவளை மட்டும் ஏத்துக்கோன்னு சொல்லாத, அது மட்டும் முடியாது. ஏமா, என்னாச்சு உங்களுக்கு?
உனக்கு என்னடா ஆச்சு? இவதான் உன் வாழ்க்கைய நாசமாக்குனவ. அது எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஊரெல்லாம் சிரிக்க வச்சு உன் பேரை கெடுக்க வச்சு நீ அனுபவிச்ச அத்தனை கொடுமைக்கும் இவ தாண்டா காரணம். இவளை நீ மன்னிக்கலாம், அதுக்கான காரணமும் இருக்கலாம். ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். இவளை நான் ஏத்துக்கிட்டேனா உன்னை பெத்த வயித்துக்கு நான் என்னடா பதில் சொல்றது? நீ எப்படி வேணாலும் இரு, ஆனா என்னையும் அப்படி இருக்கணும்னு கட்டாயப்படுத்தாத. நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன், அதுவே எனக்கு நிம்மதி. மா, உங்களுக்கு ஏன் இன்னும் புரியலன்னு தெரியலமா. யாரும் நமக்கு எதிராக எதுவுமே செய்யல, அது அப்படி நடந்துருச்சுமா. அந்த நேரத்துல நான் சிக்கிக்கிட்டேன். டேய் திருமாரா, நீ மன்னிச்சுட்டேன்னு சொல்லு, அது உன் பெருந்தன்மை. ஆனா அவ தப்பு பண்ணலன்னு மட்டும் சொல்லாத. அவங்களுக்கு நம்மன்னா ஆகிறது இல்லடா. நம்ம குடும்பம்னா வேப்பிலையா கசக்கதான் செஞ்சுது. அதனாலதான் அகிலன் கிட்ட அதே இதையும் சொன்னதும் இல்லாம உன் பொண்டாட்டியை தூண்டி விட்டு உன் தலையில சாணி இறைச்சிருக்காங்க. நீ தலை குடிஞ்சு நின்னதுக்கு காரணமே அந்த குடும்பம் மட்டும் தான்டா. அவங்க அவங்கன்னு பேசாதீங்கம்மா, அவங்களும் நம்மளும் ஒண்ணுதான். உனக்கு மூளை குழம்பி சத்துருமாரா? ஆமாமா, எனக்கு மூளை குழம்பி இருந்தது, ஆனா இப்பதான் தெளிவாயிடுச்சு. இருங்க வரேன். அதிரா, என்னமாச்சு? எங்க போறான்? தெரியல மாமா. என்ன ஆதிரா? அத்தையும் அவரும் கோமா பேசிக்கிட்டாங்க. வீட்டுக்கு நடுவுல சுவர் கட்டின பாவத்துக்கு தான் நான் குழந்தை இழந்து தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பவும் முழிச்சுக்கலனா நான் மனுஷனே கிடையாதுமா. என்னடா பண்ற? ஐயோ திருமாரா, என்னடா? இந்த செவரு இருந்தாதானே நமக்கு மரியாதை. அம்மா, இது செவர் இல்லம்மா, துரோகம். நம்ம மேல பாசம் காட்டினவங்களுக்கு நம்ம செய்யற துரோகமா இந்த செவரு. இத இடிச்சே ஆகணும். ஐயோ திருமாரா, ஐயோ டேய் சொன்னா கேளு திருமாரா. டேய் திருமாரா, டேய் அப்பா, ஆளுங்க வச்சு இது எல்லாத்தையும் சரி பண்ண சொல்லுங்கப்பா. நான் வரதுக்குள்ள எல்லாமே கிளியரா இருக்கும். டேய் திருமாரா, என்ன காரியம் பண்றடா? உன் குழந்தைய காப்பாத்திட்டா அவங்க பண்ணதெல்லாம் சரியாயிடுமா? திட்டம் போட்டு சார்மதி அவங்க தானே விட்டு விட்டு துரத்துனது. அம்மா, அப்படி அவங்க செஞ்சதாலதாம்மா எனக்கு ஆதிரா மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைச்சது. அதுக்காக நான் அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணுமா? ஐயோ 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 ஐயோ. மாறா, நீ பிறந்தப்ப என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சனோ அதே சந்தோஷத்தை இப்ப திரும்பவும் அனுபவிக்கிறேன். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. சரிடா, போ தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. சரிப்பா. என்ன மன்னிச்சிருக்க தாத்தா.
என்ன மன்னிச்சிருக்கம்மா. மன்னிப்பெல்லாம் எதுக்குப்பா? என் மனசு மாறினதே போதும். திருமலா, நீ மனசு மாறினது எங்க எல்லாருக்கும் சந்தோஷம்டா. நீ முதல்ல டியூட்டிக்கு கிளம்புப்பா. மத்ததெல்லாம் சாவகாசமா அப்புறமா பேசிக்கலாம். ஆமாப்பா, லேட் ஆயிடுச்சு. நீ கிளம்புப்பா. எல்லாத்தையும் சாயந்தரம் பேசிக்கலாம். போயிட்டு வரேன். கிளம்புப்பா. வரேன் பாட்டி. சரி. வரம்மா. சரி. வராதிரா. வரம்பா. எங்க நில்லுங்க. என்ன ஆதிரா? ரொம்ப நன்றிங்க. இங்க பாரு, நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். உன்னோட அன்பு தான் என்ன மாத்திருக்க. நீ தான் என்ன மாத்திருக்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு தான் நான் சாமியை வேண்டிட்டு இருந்தேன். நடந்துருச்சு. உன் கண்ணுல தெரிகிற இந்த சந்தோஷத்தை நான் காலம் முழுக்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆதிரா. சரி, நான் வரேன். சாரதா, இந்தாங்க காஃபி. நீ காஃபி சாப்பிடலையா? நான் இப்பதாங்க குடிச்சிட்டு வரேன். ஓ, இப்பதான் நம்ம வீடு வீடு மாதிரி இருக்கு. தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு ஒருத்தரையும் வீட்டுக்கு வர வைக்க முடியாம இருந்துச்சு. எல்லா பெருமையும் நம்ம ஆதிராவுக்கு தான். அவளோட பொறுப்பும் பொறுமையும் தான் நம்ம குடும்பத்தை ஒன்னா சேர்த்திருக்கு. ஆமா சாரதா, அவ இடத்துல யார் இருந்திருந்தாலும் இவ்வளவு பெருந்தன்மையா நடந்திருக்க மாட்டாங்க. அம்மா மகன் ரெண்டு பேரையும் சமாளிச்சுக்கிட்டு நம்மளையும் விட்டு கொடுக்காம இருந்ததுதான் பெரிய விஷயம் சாரதா. எல்லாத்துக்கும் மேல சாருமதி குழந்தைய தான் குழந்தையா பாத்துக்கிறது தாங்க ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு பொண்ணை நான் கதையில கூட கேள்விப்படவே இல்லை. குழந்தை தொலைஞ்சதும் ஆதிரா அழுகியும் ஆத்திரமா சுத்திக்கிட்டு இருந்ததை நினைச்சா இப்பவும் எனக்கு பதறிக்கிட்டு இருக்குங்க. நல்ல வேளை குழந்தை திரும்பவும் கிடைச்சிருச்சு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான் சாரதா. குழந்தை தொலைஞ்சு திரும்ப கிடைச்சதுனாலதான் திருமார நம்மள புரிஞ்சுக்கிட்டு செவுத்த உடைச்சு குடும்பத்தை ஒண்ணு சேர்த்திருக்கான். பேசாம ஒரு மந்திரவாதியை பிடிச்சு உன் மக வாயை மட்டும் கட்டிட்டோம்னா அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையும் வராது.
அப்படி ஒரு மந்திரவாதி நம்ம நாட்டிலேயே இல்லைங்க. நீங்க வெளிநாட்டுல இருந்து வேணா அழைச்சிட்டு வாங்க. வந்த ஆளு வேலையை முடிப்பார்னா வெளிநாட்டுல இருந்து என்ன, வெளி கிரகத்துல இருந்தா கூட நான் போய் கூட்டு வந்துடுறேன். ஐயோ, அப்பா இப்படி எல்லாம் சிரிச்சு பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஆமா சுபத்ரா, குடும்பம் ஒன்னானதுல ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஒருத்தரையும் வீட்டுக்கு வரவழைச்சு பேச முடியலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. இனிமே தினமும் ஒரு ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து விருந்து வைக்க போறாராம். அதுக்கு என்னப்பா, தாராளமா கூப்பிடுங்க, சமைக்கிறதுக்கு நான் ரெடி. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் நம்ம ஆதிரா தான் காரணம். அவ இவ்ளோ சின்ன வயசுல பெரிய பக்குவத்தோட நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சுபத்ராவோட வளர்ப்பு தாமா. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்னம்மா? உங்களுக்கே தெரியும், ஆதிராவும் திருமாறனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம் இல்லாம இருக்காங்க. இது இப்படியே போனா ரொம்ப மோசமாயிடும். அதனால அவங்க ஒன்னா சேரணும்னா முறைப்படி சாந்தி முகூர்த்தம் வைக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் அகல்யாணி கிட்ட கேட்கணும்ல. அவ இதுக்கு ஒத்துக்க மாட்டா சுபத்ரா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினா எல்லாம் நல்லபடியா நடக்கும். விட்டா நாள் போயிட்டே இருக்கும். அவகிட்டெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாதுமா. பேசித்தான் ஆகணுங்க. குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா நாம இதை செஞ்சுதான் ஆகணும். அம்மா கொடுங்கம்மா, நான் கொண்டு போய் வைக்கிறேன். இது நடந்துட்டா ஆதிரா தலையில கிரீடம் உட்காந்துரும். அதுக்கப்புறம் நாம கடைசி வரைக்கும் வேலைக்காரியா தான் இருக்கணும். அதனால முளையிலேயே இதை கிள்ளி எறிஞ்சிடணும். இவங்க பேசுறதுக்கு முன்னாடி அகல்யாணி கிட்ட நாம பேசிடணும். என்னென்னவோ கனவு கண்டோம், எல்லாம் பகல் கனவா போயிடுச்சு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதுவே நடந்துருச்சே. இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு. ஐயோ, இப்ப எதை செய்யறது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது ஒண்ணும் புரியல. முதல்ல நல்ல சாமியாரா பார்த்து குறி கேட்கணும். என் மகனுக்கு ஏதாவது பில்லி சுனிய வச்சிருப்பாங்க. ஐயோ கடவுளே, உனக்கு கேட்கலையா? நான் புலம்புறதெல்லாம் உக்காதுல விழலையா? அப்பாடா, தனியா இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்த சொல்லிடலாம். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? நீயே சொல்லு. திருமாறனுக்கும் ஆதிராவுக்கும் கல்யாணம் நடந்து ரொம்ப நாளாச்சு. அப்படியே அவங்க இன்னும் எத்தனை நாள் தான் இருக்கிறது? அவங்களும் தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ள நுழைய வேணாமா? முறைப்படிதானே எல்லாமே நடக்கணும். நாம தான் எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும். நீ சரின்னு சொன்னா சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சிடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இப்ப திருமாறனுக்கு நேரம் சரியில்லை. அவனுக்கு கெட்ட திசை நடக்குது. நான் நினைச்சதுக்கு நேர்மாறா என்னென்னவோ செஞ்சிட்டு இருக்கான். இப்ப இத பத்தி பேச்சு எடுக்க வேண்டாம்.
கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். கொஞ்ச நாள்னா எப்படி? ஒரு 10 வருஷம் கழிச்சு வச்சுக்கலாமா? பாரு, எனக்கு தெரிஞ்சு இப்பதான் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. தடை சொல்லாம தலையாட்டுற வழியை பாரு. என்கிட்ட சண்டை இழுக்கணும்னு வந்திருக்கீங்களா? என் மகனுக்கு எப்ப எதை பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இது எங்க வேலைதான். இந்த குடும்பத்துல இருக்கிற யாருக்காவது மூளை குழம்பி போச்சுன்னா அதை சரி பண்றது எங்க வேலைதான். என்னங்க பாரு சார், கொஞ்சம் சும்மா இருங்க. இங்க பாரு அகல்யா, எங்களை உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக உன் மகனை நீ தண்டிச்சிடாத. அவங்களுக்கு காலாகாலத்துல செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இனிமே அவங்கள பிரிச்சு வைக்கிறது நல்லதுக்கு இல்ல. திருமாற ஆதிரா கூட வாழ்றதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவனுக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. என்ன மாய நடந்துச்சோ, என் மகன் தலைகீழா மாறிட்டான். இனிமே இந்த பேச்செல்லாம் தேவையில்லாதது. எல்லா குடும்பத்திலயும் இருக்கிற மாதிரி ஆரம்பத்துல கொஞ்சம் உரசல் இருந்துச்சு. ஆனா அது இனிமே தொடராது. திருமாறனும் ஆதிராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆதிராவுக்காக திருமாறன் எங்களையே ஏத்துக்கிட்டான். ஏத்துக்கிட்டதுனாலதான் நானும் சொல்றேன். அவனுக்கு கெட்ட திசை நடக்கிறதுனால நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு வித்தியாசம் தெரியாம ஏத்துக்கிட்டான். போய் விலகி உண்மை அவன் கண்ணுக்கு தெரியற வரைக்கும் அவங்க பிரிஞ்சே இருக்கட்டும். தாலி கழுத்துல ஏறினதுக்கு அப்புறம் தம்பதிகளை பிரிக்கிறது பாவம். பாவம் புண்ணியெல்லாம் எனக்கும் தெரியும். என் பையனுக்கு பிடிக்காத உறவை ஒட்ட வைக்கிறதுக்கு ஆளுக்கு நியாயம் பேசுறீங்களா? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். என் உயிர் போற வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்.